எல்லா பார்ட்டும் டேமேஜ் ஆகும். மெயினாக இறக்குறது ஹார்ட் அட்டாக். ஏன்னா கொக்கைன் ஒரு பவர்ஃபுல் வேசோ கன்ஸ்ட்ரக்டர். சடன் ஹார்ட் அட்டாக்ஸ். நைட் டைமில் பார்ட்டி முடிச்சுட்டு நிறைய பேர் திடீர்னு அங்கேயே வந்து மயங்கி வந்துருவாங்க. பார்த்தா இறந்துட்டாங்கன்னுவாங்க. அது முக்கியமான காரணம் கொக்கைன். ஏன்னா இட் காசஸ் அ வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் லீடிங் டு ஹார்ட் அட்டாக் 1. 2வது சேம் கொக்கைன் பிரெயின் லேக் பண்ணி ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதத்தை உண்டு பண்ணும். ஒரு சில கை கால் வராமல் போயிடும். அதுமாதிரி கொக்கைன் யூஸ்னால திடீர்னு காக்கா வலிப்பு வர ஆரம்பிக்கும். கண்கள் பிரச்சனை, மூக்கு ஸ்மெல்லு, மூக்கு ரிலேட்டட் பிரச்சனை, இந்த மாதிரி உறுப்புக்கு பிரச்சனை. ஆனால் 2 மெயின் உறுப்புன்னும் போது ஒன்று மூளை, இன்னொன்று ஹார்ட்டு. ஹார்ட்டில் ஹார்ட் அட்டாக்கும் அரித்மியா, அதாவது ஹார்ட் அட்டாக்னா அந்த இது எம்ஐ. அரித்மியானா என்னென்னா ஹார்ட் இப்படி துடிக்கிறது திடீர்னு இப்படி ஷேக் ஆக ஆரம்பிச்சு அப்படியே நின்று போயிடும். இது 2 ஹார்ட்டில். பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா பக்கவாதம், அதாவது ரத்த கசிவு, ரத்தக்கட்டு, இன்னொன்று காக்கா வலிப்பு. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதெல்லாம் கூட நான் பார்க்கல. ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறியா, உங்கள் இஷ்டம், இறந்து போ. நான் பார்க்குறது இட் இஸ் ஹைலி அடிக்டிவ். உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுது, உன்னாலும் உங்கள் சொசைட்டியை ஸ்பாயில் பண்ணுது, மற்றவங்கள ஸ்பாயில் பண்ணுது. இதை தான் நான் அதை ஒரு பெரிய டேஞ்சராக பார்க்குறேனே தவிர, மற்றபடி கொக்கைன் சாப்பிட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடும்ன்றது நான் டேஞ்சராக பார்க்கல. புரியுதா நான் சொல்கிறது? அந்த ஹார்ட் அட்டாக் வர்றது ஸ்ட்ரெஸ் ஆகி வந்துடுது, பல பேர் இறந்து போகிறோம். அது நான் பார்க்கல. நான் பார்க்குறது உன்னாலே மட்டும் இல்லை, உன்னால் இந்த சொசைட்டிக்கே பிரச்சனை ஏற்படுறது தான் இந்த ட்ரக்ஸு. பேன் பேன் பேன். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.